ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம பிடிபி யூடியூப் சேனலில் ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் ஒன்று கேட்டிருந்தாரு. இந்த பேக்கில் வந்து இந்த கீரில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்றது கேட்டிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து ஷிஃப்டிங் எப்படி நம்ம மாற்றணுன்றதை பார்க்க போகிறோம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம டைட் பண்ணால் கேபிள் லூஸ் ஆகும், இந்த இடத்துல லூஸ் ஆகும். அதுவே நம்ம லூஸ் பண்ணால் கேபிள் டென்ஷன் அதிகமாகும். ஸோ இதில் இப்போ உங்களுக்கு சின்னதாக ஒரு இது காமிக்கிற பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் டைட் பண்ணுறேன். டைட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக கீர் மாறுது பாருங்கள். ஒரு கீர்லேருந்து ஒரு கீர் மாறிடுச்சு பார்த்தீங்களா. ஆனால் ஷிஃப்டிங்கில் அப்படி இருக்காது, நம்ம தப்பாக பண்ணியிருக்கோம். இப்போ இதுவே நம்ம கீழே இறக்கணும்னா பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டோம், ஆனால் கீர் ஏறலாம். இந்த மாதிரி சத்தம் இருக்கும். அப்போ என்ன பண்ணோன்னா நம்ம கேபிளில் என்ன எப்படி பண்ணோம்னா லூஸ் பண்ணணும். அதாவது இந்த த்ரெட்டை வந்து லூஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஏறுது பார்த்தீங்களா. இது ரொம்ப லூஸ் பண்ணாங்கன்னா சும்மா லைட்டாக சுற்றி பார்த்துக்கிட்டே பண்ணணும். இப்போ இங்கிலீஷ் சத்தம் வருது பாருங்கள். ஸோ இதை பண்ணணும்னா திரும்ப லூஸ் பண்ணணும். கொஞ்சோண்டு ஒரு த்ரெட்டாக லூஸ் பண்ணி பாருங்கள். ஸ்மூத்தாக இருந்ததுன்னா விட்டுருங்க, அடுத்தது ஷிஃப்ட் பண்ணி பார்ப்போம். இந்தமாரி கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு டவுட் கிளியர் பண்ணிடுறேன். இந்த இங்கே இருக்குது பாருங்கள், சின்னதாக ஸ்க்ரூ ரெண்டு இருக்கும் பாருங்கள். ஹெச்ன்றது வந்து அதாவது ஹை கியருக்கு வர்றது. ஹை கியர்னால் இந்த சின்ன பல்லு இருக்குது பார்த்தீங்களா, இதை ரொம்ப ஓவராக லூஸ் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே வந்து கழண்டு விழுந்துடும். ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு பல்லுக்கு வராமல் இங்கே நடுவில் நின்றுடும். ஸோ அதுவே லோ ஸ்க்ரூ ரொம்ப லூஸ் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் போய் கழண்டு விழுந்துடும். ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த பல்லுக்கு மேலே ஏறாது. இதில் நீங்கள் எதுவும் கை வைக்க வேண்டாம். இந்த ஸ்க்ரூ எதுக்குன்னா டென்ஷன் பண்ணுறது. அதாவது செயின் வந்து ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா அந்த ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா டென்ஷன் ஆகும், கொஞ்சம் டைட் ஆகும் செயின். நம்ம அந்த தொலைதொலைன்னு தொங்குறது வந்து இங்கே டைட் பண்ணிங்கன்னா டைட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி ஃபுல் வீடியோ உங்களுக்கு எடுத்து போடுறேன். நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.